வணக்கம் உறவுகளே. உங்களோட விருப்பத்துக்கு ஃபார்மசியில் போய் மருந்து குடிக்கிறதுல நீங்களும் ஒரு ஆளா? உங்களோட உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு வழங்கப்படுற மருந்தை வேண்டி பாவிக்கிறதுல நீங்களும் ஒரு ஆளா? அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கானது. தவறாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் மெயினாக நுண்ணுயிர் கொல்லிகள் என்று அழைக்கப்படுகின்ற ஆன்டிபயோட்டிக்கை பற்றி தான் கதைக்க போகிறேன். எப்படி என்று சொன்னாலும் என்ன வகையான மருந்தை ஃபார்மசியில் நீங்கள் வைத்திய ஆலோசனை இல்லாமல் அல்லது நண்பர்கள்கிட்ட வைத்திய ஆலோசனை இல்லாமல் எடுத்து பாவிக்கிறீங்களோ அது உங்களோட உடல் நலத்துக்கு நல்லமில்லை. அத்தோட நிறைய பாதிப்புகளையும் மருத்துவத்தில் ஏற்படுத்தும். ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உலகத்திலேயே முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் பென்சிலின். இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்த ஒரு கண்டுபிடிப்பு. இந்த ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மில்லியன் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. இந்த பென்சிலினால் மட்டும் 500 மில்லியன் உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு நேரடியாக. எப்படின்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான மருந்துன்னு சொல்கிறேன். ஒருவருடைய வாழ்க்கை காலத்தை 23 வருஷங்களால் கூட்டியிருக்கு. உதாரணமாக ஒரு நோய் வந்தோ ஏதோ ஒரு காரணத்தால் அந்த காலத்தில் ஒரு ஆள் 60 வயசில் இறப்பாருன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை காலம் 83 வயசாக கூடியிருக்கு. அவ்வளோ காலம் அவர் உயிர் வாழ்வதற்கு இந்த நுண்ணுயிர் கொல்லிகள் உதவி செய்திருக்கு. யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் 23 வருஷங்கள் கூடுதலாக வாழ முடிஞ்சால் அவனால் எவ்வளவு செய்ய முடியும், அவனது குடும்பத்துக்கு எவ்வளவு சப்போர்ட்டாக இருக்க முடியும், எவ்வளவு சமூகத்துக்கு எவ்வளவு நன்மையாக இருக்க முடியும். அது மட்டுமே அந்த காலங்களில் ஒரு சத்திர சிகிச்சை செய்த பிறகு அல்லது ஹீமோதெரபி கேன்சருக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்த பிறகு அல்லது ஒரு ஓர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது ஒரு ஆளுடைய உடல் அவயங்களை எடுத்து இன்னொரு ஆளுக்கு மாற்றின பிறகு இறப்பு விகிதம் அதிகமாக இருந்தது. அது கூடுதலாக ஏற்பட காரணம் கிருமிகளின் தொற்றால். அந்த இறப்பு வீதத்தை குறைக்கிறதுக்கு இந்த ஆன்டிபயோட்டிகளின் கண்டுபிடிப்பும் வருகையும் மிகவும் உதவியாக இருந்திருக்கு. இவ்வாறான அந்த காலத்தில் சில நோய்கள் வந்தால் வைத்தியர்கள் சொல்லிடுவாங்க, இவரை காப்பாற்ற இயலாது, இவருக்கு மரணம் உறுதின்னு சொல்லி. இந்த நியூமோனியா போன்ற சில நோய்களை அந்த காலத்தில் தீர்க்கவே முடியாத நோய்கள், சில வகையான நோய்கள் தீர்க்கவே முடியாத நோய்கள்னு சொல்லி அந்த காலத்தில் வைத்தியர்கள் சொல்லி அந்த நோயாளியை கைவிட்டுடுவாங்க. அப்படியான நோயாளர்கள் கூட இப்போ காப்பாற்றுறதுக்கு இந்த நுண்ணுயிர் கொல்லிகள் மிகவும் உதவியாக இருக்குது. இது எவ்வளவு முக்கியமான மருந்துன்றது உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த ஆன்டிபயோட்டிக் இந்த நுண்ணுயிர் கொல்லிகளின் முறையற்ற பாவனையால் 1.27 மில்லியன் மக்கள் நேரடியாக இறந்திருக்காங்க. குழப்பமாக இருக்கா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த நுண்ணுயிர் கொல்லிகளால் எத்தனையோ 100 மில்லியன் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி. இப்போ அதை மாற்றி அந்த நுண்ணுயிர் கொல்லிகளின் பாவனையால் 1.27 மில்லியன் உயிர்கள் இறந்திருக்குன்னு சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு காரணம் நாங்கள் எல்லாரும் தான். இங்கே மனுஷர்களுக்கும் நுண்ணுயிர்களுக்கும் நாளாந்தம் போராட்டம் நடந்து கொண்டு தான் இருக்கு. எங்களுக்கு அறிஞ்சோ அறியாமலோ எங்களோட உடம்புக்குள்ள ஒவ்வொரு மனத்தியாலத்தும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக், அதாவது நுண்ணுயிர்களுக்கும் கிருமிகளுக்கும் மனிதர்களுக்குள்ள போராட்டம் நடந்து கொண்டு தான் இருக்கு. இந்த போராட்டத்தில் யார் வெல்றாங்களோ அவங்க உயிர் வாழ்வாங்க. இந்த போராட்டத்தில் நுண்ணுயிர்கள் அல்லது கிருமிகள் வெல்லுமென்று சொன்னால் உங்களுக்கு நோய்கள் உருவாகும். இந்த நுண்ணுயிர்களை அழிக்கிறக்கூடிய சக்தி உண்மையிலேயே எங்களிடையே இருக்குது, அந்த எதிர்ப்பு சக்தி. ஆனால் சில பேருக்கு இயற்கையாகவேயோ அல்லது சில நோய்கள் காரணமாக
அவர்களுடைய எதிர்ப்பு சக்தி குறையும். சில நேரங்களில் சில ஆட்களுக்கு மிகவும் வீரியமான நோய்க்கொல்லிகள் கிருமிகள் வந்து தொற்ற கூடும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு உதவி செய்கிற அந்த ஆயுதம்தான் இந்த நுண்ணுயிர் கொல்லி. இந்த ஆயுதம் பல வகையாக இருக்குது. உதாரணமாக கத்தி வாழை ஆரம்பித்து துப்பாக்கி எறிகணை என்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக்களையும் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு வகையாக யார் யாருக்கு எந்த ஆன்டிபயோட்டிக்கை பாவிக்கணுமென்ற ஒரு விதிமுறை இருக்குது. ஒரு சாதாரணமாக ஒரு வாளோட வார ஒரு வீரருக்கு எறிகணையை பாவிச்சு கொண்டா அது எவ்வளவு வேஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட எதிரிக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பலம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறீங்க. இதனால் எதிரி என்ன செய்வான், உங்கள்கிட்ட இருக்கிற பலம் எல்லாத்தையும் கண்டறிஞ்சு அதை முறியடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி உங்களை வந்து தாக்கினா நீங்கள் தோல்வி அடைஞ்சிருவீங்க. இதே முறை தான் இந்த ஆன்டிபயோட்டிக் பாவனையிலையும் நடக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக நடந்து ஒரு வாளோட வார எதிராளிக்கு எதிராக நீங்கள் எறிகணையை பாவிக்கிறீங்க. இதனால் எங்களோட உடம்பில் அல்லது கிருமிகளில் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் உருவாகுது. அந்த கிருமிகள் வந்து அந்த நோய் மருந்துகளுக்கு எதிராக தொலைப்படுகின்ற சக்தியை பெறுறாங்க. இவ்வாறு நாளாந்தம் அவங்க அந்த ஆன்டிபயோட்டிக்கு எதிராக தொலைப்படுற சக்தியை பெற்றால் அடுத்த ஒரு நோய் வரைக்குள்ள அந்த நுண்ணுயிர் கொல்லிகள் அந்த ஆன்டிபயோட்டிக்கள் அந்த கிருமிகளுக்கு எதிராக வேலை செய்யாமல் உங்களோட உயிரை எடுக்கக்கூடிய ஆபத்து இருக்குது. இதனால் தயவு செய்து உங்களோட விருப்பத்துக்கு போய் ஃபார்மசியில் மருந்து எடுத்து குடிக்காதீங்க. முதல் தரம் இந்த நோய் வரைக்குள்ள வைத்தியர் எனக்கு இந்த டேப்லெட் தந்தார், அதே டேப்லெட்டை வேண்டி பாவிச்சா எனக்கு சுகமாகும் என்ற எண்ணத்தில் அதே மருந்தை வேண்டி பாவிக்காதீங்க. ஃபார்மசியில் போய் கேட்டு உங்களோட வருத்தத்தை சொல்லி மருந்து எடுக்க வேண்டாம். உங்களுடைய நண்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகளை தயவு செய்து நீங்கள் வேண்டி பாவிக்க வேண்டாம். இவையெல்லாம் உங்களுடைய நோய் எதிர்ப்பு திறனை குறைக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை அமைக்கும். நீங்கள் போய் ஒரு வைத்தியர்கிட்ட, எனக்கு இப்போ நிறைய நடக்கிற விஷயம், ஒரு வைத்தியர்கிட்ட நான் எனக்கு இந்த வகையான நுண்ணுயிர் கொல்லி பாவிச்சாதான் வருத்தம் மாறும், கட்டாயம் அதை எழுதித்தாங்க என்று கேட்குறது கூட தவறான. அதை எழுதி கொடுக்காட்டி அந்த வைத்தியர்கிட்ட நீங்கள் போகிறதும் இல்லை. நீங்கள் இன்னொரு வைத்தியரை நாடி அதை எழுதி தர வைத்தியர்கிட்ட தான் போய் மருந்து எடுக்கிறீங்க. இந்த பழக்கத்தை மாற்றுங்க. உங்களுக்கு மருந்து தார வைத்தியருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வகையான நுண்ணுயிர் கொல்லி கொடுக்கணும்னு சொல்லி. அடுத்தது மிகவும் முக்கியமான வேண்டுகோள் எனது வைத்திய நண்பர்களுக்கு, தயவு செய்து நீங்கள் ஆன்டிபயோட்டிக்கை பாவிக்கும்போது அல்லது நோயாளிகளுக்கு கொடுக்கும்போது ஆன்டிபயோட்டிக் பாலிசியை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட சுயலாபத்துக்காண்டி அந்த ஆன்டிபயோட்டிக் பாலிசியை பிரேக் பண்ணி நிறைய உயிர்கள் போகிறதுக்கு நீங்களே காரணமாக அமைஞ்சிடாதீங்க. தயவுசெய்து இந்த வேண்டுகோளை எல்லோரும் கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் உங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஆன்டிபயோட்டிக் இல்லாமல் போகும். உங்களோட குழந்தைகள் வந்து நோயால் இறக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்குது. இப்போவும் நடந்து கொண்டு தான் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. இப்போவும் நிறைய நடந்து கொண்டு இருக்குது. சில விஷயங்களில் சில மருந்துகள் வேலை செய்யாமல் போகிறதுக்கு நீங்கள் தான் முழு காரணம். இது நடந்து கொண்டு இருக்கு. இனிமேல் நடக்க விடாமல் தடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை.